நமஸ்காரம். ஜி கிருஷ் டிவி, ஜி கிருஷ் பக்தி டிவி நேயர்களுக்கு சிவராமகிருஷ்ணன் எஸ்ஆர்கேயினுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். 2026க்கு உண்டான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது ஜி கிருஷ் பக்தி டிவியினுடைய 100வது எபிசோடு. அவள் 1000 எபிசோடை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நிறையா நேயர்கள், உங்களை மாதிரி நேயர்கள் நிறையா பேர் அவளுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவள் இந்த டெலிகாஸ்டில் ரொம்ப பிரபல்யமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவபெருமானை பிரார்த்திக்கிறேன். இது அவளோட 100வது எபிசோட். நல்லபடியாக அவளுக்கு ஏற்படணும்னு ஆசீர்வாதம் வழங்குகிறேன். இன்னைக்கு துலா ராசியினுடைய கோச்சார பலன்களை பற்றி பார்ப்போம். துலா ராசிக்கு இந்த வருஷம் ஓஹோன்னு இருக்க போகிறது. துலா ராசிக்காரர்களுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்க போகிறது. அவள்லாம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானே துலா ராசி தான். எத்தனையோ துலா ராசிக்காரா எங்கிட்ட என்ன சார் இப்படிலாம் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றுமே காணுமே சார் அப்படிங்கிறா. துலா ராசியில் சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச ஒரு துலா ராசிக்காரா இப்போ ரொம்ப ஒரு லேடி நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவா. அவளுக்கு கேன்சர் ஆப்ரேஷன் இருக்கு. நான் சொன்னேன், இது நல்ல நேரம். ஏன்னு கேட்டாள்னாக்கா, இந்த வியாதி இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கு ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கிறது. சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, சனி யோகக்காரகன் உங்களுக்கு. ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரோகம் வரதை யாரும் தடுக்க முடியாது. அந்த ரோகத்துக்கு ஒரு நிவர்த்தி ஒன்று கிடைக்கிறது இல்லையா, அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு ராசியை பார்க்கறதுனால ஒரு தனி மன தெம்பு கிடைக்கும் அவளுக்கெல்லாம். எதையும் செய்யறதுல ஒரு ஆர்வங்கள், ஒரு நம்ம ரைட்டாக தான் செய்கிறோங்கிற ஒரு பயம் இல்லாத ஒரு தெளிந்த சிந்தனைகள், இதெல்லாம் ராசியை குரு பார்க்கும்போது ஏற்படும். 12ஆம் இடத்துல கேது இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு அவ குழந்தைகளுக்கு உத்தியோகத்திலேயோ வெளிநாடுகளில் இந்த விசா மாதிரி பிரச்சனைகள்லையோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் குருவனுடைய பார்வையினால் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும், நல்லபடியாக நடக்கும். குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு கடகராசிக்கு உச்சமடைகிறார். அவர் உச்சமடையும் போது சனி பகவானை பார்க்குறார். ஸோ சனியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்து கேது ஆன்மீகத்தில் அவளுக்கு நிறைய நாட்டத்தை கொடுப்பா. கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, பொதுப்பணிகளில் நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் ஈடுபடுறது, அதெல்லாம் இவாளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பணவரவுகள் நல்லபடியாக இருக்கும். அண்டு 6ஆம் இடத்து சனியை குரு பார்க்கறதுனால வழக்கு வம்பு வியாஜ்யங்களில் இருந்த பல சிக்கல்கள்லாம் இவாளுக்கு தீரும். இந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நான் சொன்னபடி தசாபுக்தியை பார்த்து தான் இந்த கோச்சார பலன்களை தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் 3, 6, 8, 12 தசைகள் நடக்கிறதோ அவளுக்கு இந்த பலன்கள் சுமாராக தான் இருக்கும். இந்த பலன்கள் ஓஹோன்னுலாம் இருக்காது. யாருக்கெல்லாம் இந்த 3, 6, 8, 12 தசைகளில் யோகமான தசைகள் நடக்கிறதோ அவளுக்கெல்லாம் இந்த பலன்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சில சமயத்தில் ஒரு இப்போ எனக்கே எடுத்துட்டேன்னாக்க, நான் துளாராசியாக இருக்கிறதுனால எனக்கு லக்னாதிபதி 8க்கு அதிபதி, ராசியாதிபதி 8க்கு அதிபதி 2 பேரும் சுக்கிரன் தான். இப்போ எனக்கு நடக்கிறது சுக்கிர தசை. 70 வயசில் ஒருத்தருக்கு சுக்கிர தசை என்னத்தை நல்லதை பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஒரு நல்ல சுகமான வீடு, நல்ல சாப்பாடு, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுவே ஒரு பெரிய கொடுப்பினது தான் இல்லையா?
அதுதான் கிடச்சிருக்கு. இப்போது அவர் ராசியாதிபதி 8க்கும் அதிபதி. அதனால் சுக்கிரதசை நடக்கிறவளுக்கு இந்த பலன்கள் சுமாராக இருக்கும், ரொம்ப ஓஹோன்லாம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க 3ஆம் திசை 3 6க்கு அதிபதியான குருவினுடைய திசை அது இருக்கிறவாளுக்கும் ஒன்றும் பெரிய பிரமாதமாக இருக்கிறது போகிறது இல்லை. அதே மாதிரி 8 12 கூடியவாளோட திசை, 8ஆம் இட திசை செவ்வாய், 12 கூடியவனுடைய திசை சூரியனுடைய திசை, புதனுடைய திசை. புதன் பார்த்தோம்னா 9க்கும் அதிபதி. அதனால் புதனுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். 8ஆம் அதிபதியான ஒரு செவ்வாய் 2க்கும் அதிபதி. பணம் வரும், அதே சமயத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும். 8ஆம் அதிபதிக்கு உண்டான திசைகளுக்கு சுமாராக தான் இருக்கும். இப்போது யாருக்கெல்லாம் யோகமான திசைகள் நடக்கிறதோ, துளாராசிக்கு சனி திசை யோகமான திசை, அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். துளாராசிக்காரா குருவை நிறைய ஆராதனை பண்ணணும், சிவன் கோயில் கட்டணும், சிவனுக்கு ஆராதனை பண்ணணும். 11ஆம் இடத்துக்குள்ளே இருக்கிற கேதுவும் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்காவும் அவள் நவகிரகங்களை துதிக்கணும். நவகிரகங்கள்லாம் துதிகளுக்கு மயங்கரவா. விஷ்ணு மகாவிஷ்ணு அபிஷேகத்தில் ஆனந்தப்படுறவர். இதே மகாவிஷ்ணு அலங்காரத்தில் ஆனந்தப்படுறவர். சிவன் அபிஷேகத்தில் பிரீதியாகிறவர். விநாயகர் ஆகாரத்தில் பிரீதியாகிறவர். அவருக்கு கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்க நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கெடுபலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும். எல்லாரும் க்ஷேமமாக அமோகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வணக்கம்.